ஸோ கைஸ் ஹையா சோஃபியா நான் பார்த்ததுலேயே ரொம்ப பிரமிப்பான ஒரு பில்டிங், ஆர்கிடெக்சர் மார்வல்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இந்த ஹையா சோஃபியா தான் டர்க்கியோட ஹையஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இது ஆக்சுவலி பழைய பில்டிங்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டிங் நான் வந்து உலகத்திலே பார்த்தது வந்து இது. இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஹேர் ஃபோன் ஷேப் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஸ்தான்புல்ல இருக்கோம். எஸ், டர்க்கி வந்துட்டு இஸ்தான்புல் பையன்லாம் நாங்கள் வந்துட்டோம். வந்தோடனே வந்து இறங்கினது இஸ்தான்புல் தான். அதுக்கடுத்து நாங்கள் வந்து we went to explore other Turkey. Oh my god, look at the frame. No, oh பா, பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, டர்க்கி ஆல்ரெடி அழகாக இருக்கும். இஸ்தான்புல் சொல்லவே தேவையில்லை. வித் ஆல் இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நான் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஓல்டு கட்டிடம்லாம் இங்கே இருக்குது. இந்த இடமே ஆல்ரெடி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் ஸ்னோ வேறு பெஞ்சிருக்குதா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்கிறதுக்கு அந்தளவுக்கு அழகாக இல்லை, பிகாஸ் இட்ஸ் கோ கோல்டுங்க. ஐயோ, சோக் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் டர்க்கிஷில். சோக்னா குளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப சோக் அப்படியே தான் இருக்குது இப்போ இங்கே. பட் ஸ்டில் நான் எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் வந்து vlog பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கழட்டிட்டு vlog பண்ணுறேன். இது வந்து வெளிலேருந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது வாவ், ஸ்னோ பியூட்டிஃபுல். ஈவன் நான் இந்த வீடியோ திருப்பி பார்க்கும்போது அழகாக இருக்குது அப்படி சொல்லுவேன். பட் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு நாட் ஸோ குட். ஸோ நான் மட்டும் பாருங்க வந்து வேலையை விட்டு வர்றதே பேசிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஸோ பம்ப்ட் அப் வித் இஸ்தான்புல். அண்ட் இப்போ பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியும், ஹையா சோஃபியா அப்படின்ற ஒரு சர்ச் மாஸ்க். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்ச்சாக இருந்துச்சு, அதுக்கடுத்து மாஸ்காக மாற்றினாங்க, அதுக்கடுத்து அதை வந்து மியூசியமாக மாற்றினாங்க, இப்போ திருப்பி மாஸ்காக மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஹையா சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1500 வருஷம் பழமையான ஒரு பில்டிங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெஜஸ்டிக்காக ஒரு பில்டிங் கட்ட முடியும்னா அதனால நம்பவே முடியல, இவ்வளோ அழகாக கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. 300வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கட்டிடம் கட்டுறாங்க. அது வந்து சர்ச் கிடையாது. அது வந்து கட்டிட்டு அது வந்து ஒழுங்காக கட்டலை. ஸோ அதனால் வந்து உடஞ்சி விழுந்துருது. அதுக்கடுத்து திருப்பி அதை வந்து ரீபில்ட் பண்ணுறாங்க. இன்னொரு எம்பரர் திருப்பி நட்ட கீழே விழுந்துருது. அப்புறமா அரௌண்ட் 600 ஃபைனலாக ஒரு மேட்ரு கொண்டு வராங்க. அதுதான் ஹையா சோஃபியா சர்ச். இவ்வளோ பெருசு அப்போது கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது கட்டிட்டு இதுக்கப்புறமா 900 இயர்ஸ்க்கு இதுதான் வந்து உலகத்திலேயே பெரிய ஸ்ட்ரக்சராக இருந்திருக்குது இந்த மாதிரி டோமோட. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, 900 இயர்ஸ்க்கு வந்து அது டச் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய மேட்டர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸிங்க. பெசடைன் ஐ திங்க் நான் வந்து கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து ஆர்கிடெக்சர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர் லைக் ரோமன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர் லைக் வெரி குட் ஆர்கிடெக்ட்ஸ். அந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பார்க்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ தேர் வில் சோ மெனி பிக் ஆர்கிடெக்ட்ஸ் அட் தட் டைம். அதில் வந்து ஒன்று தான் இந்த பியூட்டிஃபுல் ஹையா சோஃபியா. அண்ட் அந்த ஹையா சோஃபியா வந்து ஐயோ ஹையா சோஃபியா வந்து ஃபஸ்ட் வச்சு கட்டும்போது டூட் கமான் உள்ளலாம் போச்சு. ஃபஸ்ட்டு கட்டும்போது அவங்க வந்துட்டு அந்த 600 கட்டும்போது சர்ச் அப்படி சொல்லி கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது, ஒட்டோமன் எம்பையர். அவங்க வந்து சண்டை போட்டு, உங்களுக்கு தெரியும்ல, ஃபஸ்ட்லாம் வந்து ஏதாவது சண்டை போட்டுவானுங்க, ஏதாவது ஃபைட் பண்ணுவானுங்க, எனக்கு அது வேணும் இதுன்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி ஃபைட் போட்டு நான் வந்து இதை வந்து இதாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருந்த எல்லா அந்த லைக் ஸ்கிரிப்டர்ஸ்லாம் இருக்கும்ல, பைபிள் ஸ்கிரிப்டர்ஸு, அந்த இது அந்த சர்ச்சுக்குன்னு தேவையான ஒரு அதெல்லாமே உடச்சிட்டு தே மேட் அஸ் மாஸ்க். மாஸ்க் அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்துட்டு இல்லை இது மாஸ்காக இருக்க வேணாம், இது வந்து மியூசியமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிபப்ளிக் ஆஃப் டர்க்கி வந்து 19 சம்திங் வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்து மீறி இல்லை ஐ வாண்ட் திஸ் டு பி மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மாஸ்காக இருக்காங்க. மியூசியமாக இருக்கும்போது யூ கேன் காசு கொடுத்து உள்ளே போகலாம். இப்போ மாஸ்க்னால காசு கொடுக்காம உள்ளே போகலாம், ஃப்ரீ தான். பட் தென் ஷூ கட்டணும். பொம்பளைங்கலாம் போகிறாங்கன்னா ஷுட் கவர் எவ்ரி திங். அந்த மாதிரிலாம் இருக்குது. திஸ் இஸ் தி பியூட்டிஃபுல் ஹையா சோஃபியா மாஸ்க். உங்களுக்கு வெளியே பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம். இது இப்போ கட்டலை. ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஒன்றே டோம் மட்டும் தான் இருந்துச்சு. அதுதான் வந்து சர்ச்சா அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு இது வந்து மாஸ்கா வந்து ஓட்டோமன் பேர் வந்து மாத்துறாங்கல்ல. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இந்த மினார்ஸ்லாம் கட்டுறாங்க. ஓகே, இல்லை இப்போ இது வந்து மாஸ்கா இருக்கிறதுனால ஒன்ஸ் மினார்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி இப்போ இருக்க நம்ம ஸ்ட்ரக்சர். ஹலோ ஹாய். Selamun aleyküm. Aleyküm selam. Gel. Çek. Hello. Çek lan. Kıvırcık. Isın ulan ısın. Oh, it's hot. Yes. Ah, okay. Yes, yeah. Nice. Yes, you know police. Wow. Policeman. Policeman. Nice. Endonezya. India. Yeah. Ha, India. Hindistan mıydı kız? Hindistan, yes. Hindistan, yeah. Çok komik பேசிட்டு இருக்காங்க. சம்பந்தமே நானும் சம்பந்தமே வந்து பேசிட்டு. Yes. Şurada kapıyı açan kapadan ki. Hayır 15. Thank you. Check out my channel. YouTube.
YouTube? Yes. YouTuber mısın lan sen? YouTube, Instagram? Instagram. Yeah. Yes, Instagram. This is my channel. Yes. This is my Thank Instagram. you. I'll come back. Görüşürüz. Yeah, thank you. Is the Tam olarak bir saat çalışmaya geldim. Ah. Bir şey demiyorsun. Aynen kingi lan. No. Biz yerlerdeyiz yerlerde. Thank you friend. Thank you so much. Thank you. Wow, எவ்வளோ நைஸாக இருக்காங்க பாருங்க guys. Actually like இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லைக் பார்த்தா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாஸ்காக மாற்றிருக்கிறதுனால கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒட்டிருக்காங்க இங்கே. ஸோ இந்த மினாரை பற்றி பேசியிருந்தேன். மினாரை வந்து கட்டிட்டு அது வந்து மாஸ்க்குன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ நவ் இட்ஸ் மாஸ்க். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு அழகான பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ இங்கே வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து கை கால் வாஷ் பண்ணுற இடம் இது. ஸோ உள்ளே போகும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to film myself the reaction that I'm going to get because ஒரு விஷயத்தை நேராக பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் தெரியும். Oh my god, மேலே பாருங்க இது இருக்குது அந்த சர்ச்சோட அந்த ஸ்கிரிப்சர்ஸ், the drawings, paintings. Oh god, guys, this is like வேற லெவல். இப்படி பெருசாக லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் தான் இது. நம்ம இன்னும் உள்ளே கூட போகல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக ஹைட்டாக. ஓ மை காட், அப்போவே இவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்கானுங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து நம்ம ஷூவெல்லாம் கட்டணும். ஷூ கட்டி நம்ம இங்கே வச்சுட்டு உள்ளே போகணும். பிகாஸ் அஸ் ஐ செட் மியூசியமாக இருக்கும்போது அது தேவை கிடையாது. பட் இப்போது இட்ஸ் மாஸ்க். ஸோ தேர் ஆஸ்கிங் அஸ் டு ரிமூவ் இட். கைஸ் இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலி ஆப்வியஸ்லி யாரும் சத்தம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க மேலே. இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு யாருக்கு தான் ஆசை வராது இதை வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறது. ஐ மீன் யாருக்கு தான் நான் சொல்கிறத விட கிங்ஸாக இருக்காங்க, போட்டி போடுறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம மாற்றிக்கணும்னு ஆசை, அந்த ஒரு ஆசை வந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளோ ஹைட் தெரியுமா இது? ஐ மீன் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ஹைட், பட் டேம் இட் இது வந்து நேரில் பார்க்கலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது இதோட இது. யூ கேன் ஸ்டில் சி அந்த ஃபஸ்ட்டு லைக் சர்ச்சில் இருக்கும்போது இருக்கிற அந்த ட்ராயிங்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி வெரி சர்ரியல். லைக் இப்போ நடந்து போகும்போது ஒரு மாதிரி அது மூவ் ஆகிறது ஒரு மாதிரி இருக்குது. ஓ வா, இவ்வளோ ஹைட்டாக ஒரு சீலிங் வச்ச பில்டிங்கை நான் பார்த்துருக்கேன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுல ஒரு இதுவாக இருக்குமாலே ஒரு இதுவாக. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரொம்ப நோபல்ஸ் அவங்களாம் ஒரு இடம், அப்புறமாட்டிக்கு ரிச்சு, அப்புறமாட்டிக்கு மீடியம், அந்த மாதிரி லைக் ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். நான் ஆக்சுவலி கேமரா பார்க்காம பேசிட்டு ஐம் சாரி பிகாஸ் இந்த இடத்துலேருந்து கண் எடுக்கவே முடியல. ஸோ லைக் எல்லாமே கலந்து இருக்குது. கிறிஸ்டின்ஸ் அந்த இது இருக்குது தெரியுமா, அந்த பெயிண்டிங்ஸ், அந்த ஸ்கிரிப்சர்ஸ்ன்றத விட பெயிண்டிங்ஸ் இருக்குது. இந்த பழைய பெயிண்டிங்ஸ் இருக்குது தெரியுமா. இது எப்போ நீங்கள் அப்போவே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்காவான ஒரு விஷயமா இருக்குது. இந்த டோம், அதாவது சர்ச்சு இல்லை வந்து மாஸ்க்கு, அதில் வந்து இந்த டோம்ன்ற மேட்ரே வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டோம் கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து சர்ச்சாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இவங்க வந்துட்டு மாஸ்க்காக மாற்றினாங்கல்ல. ஸோ மாற்றும் போது என்ன ஆகுது, ஸோ யூஸ்வலாக வந்து மாஸ்க் வந்து நமாஸ் பண்ணுறாங்க தெரியுமா. அப்போ வந்துட்டு மெக்காவை நோக்கி தான் வந்து பண்ணுவாங்க எப்பவுமே. இப்போ நம்ம ஊரில் வந்து வெஸ்ட்டை நோக்கி பண்ணுவாங்க. இங்கே வந்து வெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. மேபி லைக் வேறு ஏதாவது இதுவாக இருக்கும். ஸோ பட் தென் லைக் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மெக்காவை நோக்கி தான் வந்து எல்லாருமே வந்து நமாஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், யூ கேன் சி இது நோக்கி ப்ரே பண்ணுற இடம் இருக்குது தெரியுமா. அது வந்து பக்காவாக சென்டரில் இல்லை. சென்டர் தான் இப்படி இருந்துருக்கணும், லைட்டாக இப்படி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அதை ஃபஸ்ட் சர்ச்சுக்காக இப்படி கட்டினாங்களே. அதுக்கடுத்து இவங்க மாற்றும் போது இல்லை வி ஹேவ் டு ப்ரே மாஸ்க் மக்கா பார்த்தா நாங்கள் ப்ரே பண்ண சொல்லிட்டு இப்படி வச்சிட்டாங்க. தட்ஸ் ஒய் லைட்டாக ரைட்டுக்காக திரும்பி இருக்குது. இல்லைனா அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் செக்ஷன். அதாவது இப்போ இது வரைக்கும் உமன் எல்லாருமே வரலாம். பட் இதுக்கப்புறமா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். இங்கே வந்து பார்த்தோம்னா அதோட அழகாக தெரியுது. ஓகே, நான் கொஞ்சம் நேரம் கேமரா வச்சு இந்த இடத்த நான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வந்து ஐஎஸ் எப்படி தெரியும்னா வேறு வீடியோஸ் எடுத்து பார்த்துடலாம். பட் தமிழில் வீடியோ இல்லையே. ஐ மீன் நான் பார்த்தது இல்லை வரைக்கும். இங்கே இருக்கிற அரபிக் ஸ்கிரிப்சர் இவங்களே வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் காட்டுறேன். லைக் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, வரைஞ்சி ஆட் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ரவுண்டாக போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டோம் இருக்குது தெரியுமா, அது வந்து லைக் செம்ம வெயிட்டான டோம். 2 வாட்டி கட்டி அது வந்து உளுந்துருக்கு. ஐ மீன் லைக் நாட் திஸ். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வுட்டில் கட்டினது, அதுக்கடுத்து வந்து திருப்பி மாற்றி வேறு இதில் கட்டினது, அப்போ மணி கடைசியாக வந்து இது கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து எல்லா ஆர்கிடெக்டும் வந்து லைக் அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டில் இருக்க ஆர்கிடெக்ட் எல்லாமே வந்து திரும்பி பார்க்க வச்ச விஷயம் என்னன்னா வந்துட்டு இவ்வளோ பெரிய டோம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள் ஷேப்டு ஒரு இதில் வந்துட்டு தாங்கிட்டு நிற்கிது. அது வந்து ஈஸி கிடையாதுங்க. அது வந்து லைக் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கீழே வந்து 4 பில்லர். ஸோ இப்படி இருக்கிறதுனால
காற்றுல வந்து தாங்கி நிற்கிறதுனால அது வந்து வேறு லெவல். அந்த 4 இதுலையுமே வந்து 4 ஏஞ்சல் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அவங்க. இந்த வேர்ல்டு வந்து 4 ஏஞ்சல் வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு வந்து கிறிஸ்டியானிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். இங்கே நிறைய மேட்ரு இருக்குங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு. இதை பற்றி நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் இருக்குது, கூகுளில் இருக்குது. நானும் அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் அதை பார்த்துக்கலாம். லைக் பர்டிகுலர் நேம்ஸ், இது யார் கட்டினா, எந்த டைமில் கட்டினாங்க அப்படின்றத லைக் ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கணும்னா ஜஸ்ட் நான் வந்து மேலாப்பில் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வந்து இங்கே பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். மோர் ஆஃப் மீ என்ஜாயிங் திஸ் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மெஜஸ்டிக் லுக். இங்கேருந்து இதை பார்த்தா இவ்வளோ ஹைட்டாக அப்படின்ற மாதிரி லைக் ஒரு மாதிரி மலைச்சு போய் நிற்கிற மாதிரி ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. எவ்வளோ ஒரு அழகான பிளேஸுங்க இந்த பிளேஸ். வந்து நீங்கள் டர்க்கிக்கு வரீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ். மஸ்ட் விசிட். எதனால எனக்கு யூஸ்வலாகவே வந்து இந்த பழைய விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ உள்ள விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது அந்த மாதிரி பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளுங்களாக நீங்கள் இருந்தால் கூட யூ வுட் லவ் திஸ் பிகாஸ் ஆஃப் எவ்வளோ அழகான ஒரு கட்டிடம்ல. இது வந்துட்டு அப்போ இல்லை இப்போ கட்டினா கூட வியந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படா இதை கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன். ஆனால் இது வந்து அதுக்கு அடுத்து லைக் எழுதப்பட்டது இந்த இதெல்லாம் குரான் வேர்ஸ்லாம் லைக் அந்த ஏஞ்சல்ஸோட டிராயிங்ஸ். வாவ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைசான்டைன் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்கிடெக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய டோம் வந்துட்டு அவங்க மேலே ஏற்றிருக்காங்க. 4 இதை வச்சுட்டு அப்படின்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பிளேஸ். ஆல்சோ நீங்கள் வந்து நான் இங்கே நமாஸ் படிச்சிருந்த பார்த்துருப்பீங்க. ஏன் இங்கே நான் நமாஸ் படித்தேன் அப்படின்னா வந்துட்டு திஸ் பிளேஸ் ஹேஸ் தட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ. ஸோ அது வந்து லைக் ஒரு பழைய பிளேஸ். இங்கே வந்து எவ்வளோ பேர் இங்கே வந்து ப்ரே பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் இது வந்து சர்ச்சாக வேறு இருந்திருக்கு. ஸோ இட் ஹேஸ் தட் 2 இதுவுமே இங்கே இருந்திருக்குது. ஸோ அது வந்து லைக் ஐ டோன்ட் நோ, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த பிளேஸ். இட்ஸ் ஜஸ்ட் டூ ஸ்பெஷல் ஃபார் மீ. இதுக்கு முன்னாடி அனா மேரி சர்ச்னு ஒரு சர்ச் பண்ணோம். லைக் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சர்ச் தியாபாக்கியில். நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஸோ லைக் அகெயின் ஸோ மச் ஆஃப் வேல்யூ அந்த பிளேஸ்லையும் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அவங்கள வந்து அரைஞ்சாங்க தெரியுமா, அந்த இது வுட்டு அந்த பீசஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஓல்ட் சர்ச் போனேன். ஸோ அதுவும் ரொம்ப பிடிச்சது எனக்கு. இப்போ இங்கே வந்து நம்ம படிச்சதுனால இங்கே காட் இருப்பார் அப்படின்றதுலாம் இல்லை, ஓல்ட் பிளேஸ் அப்படின்றதுலாம் இல்லை. காட் வந்து நம்ம இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கார் அப்படின்றத நம்ம பிலீவ் பண்ணுறோம். அதனால் வந்து லைக் எனக்கு வந்து இந்த பிளேஸை வந்து ஜஸ்ட் லைக் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் ஹியர் டுடே. நீங்கள் வந்து இதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும், பிகாஸ் இட் ஹஸ் ஸோ மச் ஆஃப் வேல்யூ இன்னும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நீ பார்த்துருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லீவ் ஃப்ரம் ஹியர். என் மனசு இல்லை இங்கேருந்து லீவ் பண்ணுறதுக்கு. பட் ஐ ஹேவ் டு லீவ். நோ, I'll see you guys tomorrow in another video.